Please turn with me to the book of Joshua chapter 1 verse 8. யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Joshua 1:8. யோசுவா 1:8. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have good success. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். We have been looking at the truth about success for the last many weeks. கடந்த பல வாரங்களாக வெற்றியை குறித்த சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம். I always try to teach long series where we cover things substantially. நான் எப்போதுமே போதனைகளை தொடர் போதனைகளாக கொடுப்பதுண்டு. ஏனென்றால் அப்பொழுதுதான் அதை குறித்த சகல காரியங்களையும் நான் விளக்கமாக படிக்க முடியும். I don't like to touch upon things and leave them unfinished. காரியங்களை சும்மா மேலாக சொல்லிவிட்டு முடிக்காமல் விட எனக்கு மனமில்லை. Because I believe that it is the truth that sets people free. ஏனென்றால் மக்களை விடுதலையாக்குவது சத்தியம்தான் என்று நான் நம்புகிறேன். I believe in the power of God's word. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். Therefore I want to preach God's word. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். Now this famous verse on success says that this book is our success book. வெற்றி குறித்த இந்த பிரபலமான வசனம் என்ன சொல்கிறது? இந்த புத்தகம் தான் நம்முடைய வெற்றியின் புத்தகம் என்று. Have you all brought your success book? எல்லார் கையிலும் இந்த வெற்றியின் புத்தகம் இருக்கா? Your success depends on this book. உங்களுடைய வெற்றி இந்த புத்தகத்தை சார்ந்து இருக்கிறது. This book, lift up this book please. எல்லாரும் இந்த புத்தகத்தை உயர்த்துவோம். Let us say it together. எல்லாரும் சேர்ந்து இதை சொல்லுவோம். This is my success book. இதுவே என்னுடைய வெற்றியின் புத்தகம். This is my winner's manual. இது ஜெயிக்கிறவர்களின் புத்தகம். It puts me above. இது என்னை மேலாக வைக்கிறது. It gives me promotion. இது எனக்கு உயர்வை தருகிறது. It makes me progress. இது என்னை முன்னேற வைக்கிறது. Makes me the head. இது என்னை தலையாக்குகிறது. And not the tail. வாலாக்காமல். It gives me victory. இது எனக்கு வெற்றியை தருகிறது. In everything. எல்லாவற்றிலும். In every way. எல்லா விதத்திலும். And at all times. எல்லா சூழ்நிலையிலும். Amen. Amen. Well, you must bring this book with இந்த you. புத்தகத்தை கண்டிப்பா நீங்க வரும்போது கொண்டு வரணும். You must pay attention to this book. இந்த புத்தகத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். God told Joshua while teaching him about success, he said, this book is the key to your success. வெற்றியை யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த போது தேவன் சொன்னார், வெற்றிக்கு திறவுகோலை இந்த புத்தகம் தான் என்று. Speak it. அதை பேசு. Meditate on it. அதை தியானம் பண்ணு. And do what it says. அது என்ன சொல்கிறதோ அதை செய். Then you will make your way prosperous. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். Then you shall have good success. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். Now see how easy God makes it. தேவன் இதை எவ்வளவு சுலபமாக்குறார் பாருங்க. You know, God doesn't say if you bring so much money and do this and that for me, then I will bless you. நீ எனக்காக இவ்வளவு பணம் கொண்டு வந்தால் இதையும் அதையும் செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. God didn't say you go on a 1,000-mile journey and do this and that, then I will bless you. 1000 மைல் தூரம் பிரயாணப்பட்டு இதையும் அதையும் செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. God says if you take this book and speak it, do it and meditate on it, you will have success. தேவன் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை நீ எடுத்து அதை தியானம் பண்ணி அதையே நீ பேசுவாய் என்று சொன்னால் நீ வெற்றி பெறுவாய். Now it actually says you shall have good success in English. என்ன சொல்ல போனால் ஆங்கிலத்திலே நீ நல்ல வெற்றி பெறுவாய் என்றே வருகிறது. I like the Tamil also. I'm glad that they translated it little differently because the word success is not available in Tamil very directly. தமிழ்ல நேரடியாக நீ நல்ல வெற்றி பெறுவாய் என்று சொல்லாவிட்டாலும் தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. It says you will behave with understanding. என்ன சொல்கிறது? நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். Conduct yourself with understanding. நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். Now what this book does to you is give you understanding about everything. இந்த புத்தகம் என்ன செய்கிறது? எல்லாவற்றை குறித்த புத்தியை உங்களுக்கு தருகிறது. And understanding is what gives you success. இந்த புத்தி தான் உங்களுக்கு வெற்றியை தருகிறது. So understanding and success go hand in hand. ஆகவே புத்தியும் வெற்றியும் கைகோர்த்தே செல்லுகிறது. If a man will have understanding, then he will have success. ஒரு மனுஷன் புத்தியோடு இருப்பானானால் அவன் வெற்றியோடு இருப்பான். I showed you what understanding is all about. இந்த புத்தி என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். Understanding is being able to see your life and the various aspects of your life and the issues of your life in the light in which God sees it. புத்தி என்றால் என்ன? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் அதனுடைய பல்வேறு அம்சங்களையும் அதனுடைய பல்வேறு காரியங்களையும் தேவன் எவ்வாறு காண்கிறானோ அதே போல நீங்களும் காண்பது. In a very simple way we can say it like this: understanding is being able to see things as God sees it. இன்னும் எளிமையாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்?
புத்தி என்பது தேவன் காரியங்களை எப்படி காண்கிறாரோ அதே போல நாமும் காண்பது. If you and I can only see things as God sees it, then we are bound to have success. நீங்களும் நானும் தேவன் எவ்வாறு காரியங்களை பார்க்கிறாரோ அதே போல பார்க்கும்போது நமக்கு வெற்றி நிச்சயம். The problem with people today is that we are not able to see things as God sees it. ஆனா இன்னைக்கு மக்களிடத்தில் உள்ள பிரச்சனை என்ன? தேவன் எவ்வாறு காரியங்களை காண்கிறாரோ அது போல அவர்கள் காண்பதில்லை. That is why Solomon, instead of asking everything in the world, he said, give me understanding, because with understanding I can get everything. ஆகவேதான் சாலமோன் உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களை கேட்பதை காட்டிலும் எனக்கு ஞானமுள்ள இருதயம் புத்தியை தாரும் என்று கேட்கிறான். ஏனென்றால் புத்தி வந்து விட்டால் மற்ற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். Now in every area of your life you must have understanding. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுக்கு புத்தி இருக்க வேண்டும். Now some of us have understanding about one area and we don't have understanding about the other. நம்மில் ஒரு சிலருக்கு ஒரு காரியத்தை அல்லது ஒரு விஷயத்தை பற்றி புத்தி இருக்கும், மற்ற விஷயங்களை பற்றி புத்தி இருக்காது. So what we will end up having is having success in one area of our life but not having success in another area. இதன் விளைவாக என்ன ஆகிறது? எந்த விஷயத்தில் அறிவு இருக்கிறதோ அதில் வெற்றி உண்டாகிறது, மற்ற விஷயங்களிலே வெற்றி இல்லாமல் போகிறது. So it is important for us to have understanding in all areas of our life. ஆகவே வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நமக்கு புத்தி இருப்பது அவசியமாக இருக்கிறது. So I've been telling you that I will be covering many areas of our lives. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை நான் பேச போகிறேன் என்று. I'm going to be talking about understanding or seeing the various areas of our life as God sees it, so that we may have success in every area and aspect of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வெற்றி பெறும்படியாக தேவன் அதை எவ்வாறு பார்க்கிறோம் அதே போல நாமும் பார்க்க வேண்டும், புத்தியை பெற வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். God wants us to have success in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In our mental life God wants us to have success. நம்முடைய மனதிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் In விரும்புகிறார். our emotional side of our life God wants us to have success. நம்முடைய உணர்ச்சிகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to have success in our body. நம்முடைய சரீரத்திலும் கூட நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to have success in our family. நம்முடைய குடும்பத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to have success in our finances. நம்முடைய பண காரியங்களிலே பண விஷயங்களிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now I really wanted to we have already been talking about one area of our life, that is our work, our career. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி வேலை, நம்முடைய வேலை என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். We've been talking about how to have success in our career. நம்முடைய வேலையிலே அல்லது தொழிலிலே எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை பார்த்தோம். We have learned about what Bible says about our work. நம்முடைய வேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். How does God see our work? நம்முடைய வேலையை தேவன் எவ்வாறு பார்க்கிறார்? When you see your work as God sees it, then you will have success in your work. உங்களுடைய வேலையை தேவன் எவ்வாறு பார்க்கிறாரோ அதுபோல நீங்கள் பார்க்கும்போதுதான் உங்கள் வேலையிலே உங்களுக்கு வெற்றி உண்டாகிறது. Today I want to begin on a new area of our life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில புதிய ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். I want to begin on a new area of our life. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இன்னொரு புதிய பகுதியை குறித்து நாம் பார்க்க Now I போகிறோம். have thought about this much. இதை குறித்து நான் நிறைய பேசி இருக்கிறேன். I start thinking way before the thing comes upon me about what I'm going to start next. அதாவது அடுத்தது என்ன ஆரம்பிக்க போகிறோம் என்று ஆரம்பித்து ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே நான் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். One thing I wanted to talk about was mind. ஒரு காரியம் நான் பேச விரும்பினது மனதை குறித்து, thoughts and so on. எண்ணங்களை குறித்தெல்லாம் பேச விரும்பினேன். But then somehow I feel compelled to speak on the financial aspect of our life. அதன் பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையின் பண விஷயத்தை குறித்து பேச வேண்டும் என்று நான் அதிகமாக உணர்ந்தேன். Now I just got through preaching last year about on the subject of God is good. கடந்த வருடம் தான் கர்த்தர் நல்லவர் என்ற தலைப்பிலே நான் போதித்து முடித்தேன். And there I spoke for about 60-70 weeks on financial prosperity. அதுல ஏறக்குறைய 70 வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து நான் பேசி வந்தேன். And I had to simply stop and force me to stop because I was really going at it. அதுல ரொம்ப தீவிரமா சென்றேன். ஆகவே நானே அதை நிறுத்த வேண்டியதாச்சு. I said I'll stop it now and go on something else. இதோட இதை நிறுத்திக்கொள்ளும், வேற ஏதாவது பேசுவோம் நானே நிறுத்தினேன். Take forever to talk about. ஏன்னா அதை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். Now you think, well, in 70 weeks he should have been done with it. நீங்க நினைக்கலாம் 70 வாரம் பேசி இன்னும் முடிச்சிருக்கணுமே அப்படினு. I wish it was so, but it is not so. முடிச்சிருக்கலாம், ஆனா அப்படி முடியல பாருங்க. So I'm taking it up on the evenings now. ஆகவே இப்போது மாலையிலே அதை குறித்து பேச விரும்புகிறேன். I'm going to talk about having success in the financial area of our life. நம்முடைய வாழ்க்கையிலே பண விஷயத்திலும் நான் வெற்றிகரமாக இருக்க வேண்டும், அதை பற்றி பேச போகிறேன். This thing really intrigues me because it is very relevant to me and it is, I know, very relevant to you, every one of you. இது எனக்கு மிகவும்
மிகவும் ஏற்றதா இருக்கு. எனக்கு தெரியும் உங்கள் ஒவ்வொருக்கும் கூட இது மிகவும் ஏற்றது என்று. I'm always interested in this particular thing. இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் எப்போதும் ஆர்வமுடையவனாக இருக்கிறேன். I'm interested to know what the Bible says. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிய நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். Because this is the area of life in which most spiritual people fail. ஏனென்றால் வாழ்க்கையில இந்த பகுதியில தான் अनेक ஆவிக்குரிய மக்கள் தோல்வி அடைகிறார்கள். We are very good saintly people. We are very successful with our spiritual life. நாம் நல்ல பரிசுத்தவான்கள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றியுள்ளவர்களா இருக்கிறோம். We are very good at holiness. பரிசுத்தத்திலே கை தேர்ந்தவர்கள். We are good at all these other things. மற்ற எல்லா விஷயங்களிலும் நம்ம கை தேர்ந்தவர்கள் தான். But Christians generally when it comes to finances, that is where they are lacking. ஆனா கிறிஸ்தவர்கள் பொதுவாக பண விஷயம் என்று வரும்போது அதிலே தான் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்கள். So that is why I want to deal with this subject for the next several weeks. ஆமென். அடுத்த பல வாரங்களுக்கு இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I'm going to be covering things that I have not covered at all in the previous teaching. இதுவரைக்கும் முந்தைய போதனைகளிலே நான் பேசாத காரியங்களை இதிலே நான் பேச போகிறேன். But I want to begin today, since being the first Sunday of talking about financial prosperity. பொருளாதார செழிப்பை இன்றைக்கு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக நான் ஆரம்பிக்க இருக்கிறபடினாலே success in our financial life. நம்முடைய பொருளாதார வாழ்விலே வெற்றி அதை குறித்து பேச போகிறபடினாலே, since this is the first week, I'm going to talk a little bit about understanding. இது முதல் வாரமா இருக்கிறபடினாலே புத்தியை குறித்து நான் கொஞ்சம் பேச Because விரும்புகிறேன். the Bible says you shall conduct yourself wisely or with understanding. ஏனென்றால் வேதம் சொல்கிறது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று. That is what is translated in some versions as you shall have good success. இதுதான் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே நீ நல்ல வெற்றி பெறுவாய் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. So conducting your life wisely or with understanding is the same thing as having success. ஆகவே ஞானமுள்ள இருதயத்தோடு நடப்பது அல்லது புத்திமானாய் நடந்து கொள்வதும் வெற்றியும் ரெண்டும் ஒன்றுதான். So let us look at understanding a little bit today. ஆகவே இந்த புத்தியை இன்றைக்கு நாம் கொஞ்சம் கவனிப்போம். And if possible I will get into the financial things also today. முடிந்தால் இந்த பண விஷயத்தை குறித்து கூட இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். Life is governed by certain laws. வாழ்க்கை சில பிரமாணங்களினாலே ஆளப்படுகிறது. God is a very orderly person. தேவன் அந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். He puts everything in order. எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கின்படி செய்கிறார். He is not a God of confusion. அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல. So no one can say I don't know how God works. ஆகவே யாருமே தேவன் எப்படி கிரியை செய்கிறான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. But yet that is what most of the Christian people are saying. ஆனாலும் பாருங்க अनेक கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். The very famous saying among the Christians is we don't know the ways of God, that is mysterious ways of God. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பிரபலமா சொல்லுற ஒரு காரியம் என்ன, தேவனுடைய வழிகள் நமக்கு தெரியாது, அவர் செயல்படுற விதம் நமக்கு புரியாது அப்படின்றாங்க. Sometimes I believe the preachers themselves promote it, since they don't have to make much effort to go and find the ways of God and expound upon it. சில சமயத்துல பிரசங்கியார்கள் தேவனுடைய வழிகளை போய் கண்டுபிடிக்கணும், அதை விளக்கி பிரசங்கம் பண்ணணும், அந்த கஷ்டத்தினால அவர்களே இப்படி சொல்லி விடுகிறார்கள் நான் நினைக்கிறேன். So they get up and say, well, we don't know God's ways, they are too mysterious. ஆகவே என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய வழியெல்லாம் நமக்கு தெரியாது, அவைகள் அறியப்பட முடியாதவைகள் அப்படின்றாங்க. And for ages and ages people have also said amen, amen. காலாகாலமாய் மக்களும் இதை கேட்டு ஆமென் ஆமென் அப்படி தான் சொல்லி I இருக்காங்க. used to believe it at one time. நானும் ஒரு காலத்துல தான் நம்பினது உண்டு. But then I found out that the Bible is the most practical thing in the whole world. பிறகுதான் நான் கண்டுபிடித்தேன் உலகத்திலே மிகவும் யதார்த்தமான ஒரு புத்தகம் சொன்னா அது வேதாகமம். It speaks about every aspect of my life. என்னுடைய வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் குறித்து அது பேசுகிறது. That is why this book is a success. ஆகவே தான் இந்த புத்தகம் வெற்றியின் புத்தகமாக இருக்கிறது. If I cannot understand God's principles, தேவனுடைய கோட்பாடுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால், if I cannot understand about my spiritual life, mental life and bodily life, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை குறித்து, என்னுடைய மனதை குறித்து, சரீரத்தை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், I cannot understand about how to run my family and how to conduct my financial side of my life, என்னுடைய குடும்பத்தை நடத்துவது எப்படி, என்னுடைய பண விஷயங்களில் நான் எப்படி இருப்பது என்பதெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால், if I cannot figure out how I should conduct my work and carry out my career, an assignment in this life, என்னுடைய வேலை எப்படி செய்வது, தொழிலை எப்படி செய்வது, வாழ்க்கையில எனக்கென்று உள்ள காரியங்களை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நான் புரிந்து கொள்ளாவிட்டால், then this cannot be success. பிறகு இது வெற்றியின் புத்தகமா இருக்க முடியாது. God says your success depends on you getting to know the principles from this success book. தேவன் சொல்லுகிறார், இந்த வெற்றியின் புத்தகத்திலிருந்து நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்வதில் தான் உன்னுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. Learning, following and doing what the Bible says. வேதம் என்ன சொல்லுது என்பதை அறிந்து அதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்வதிலே தான் வெற்றி இருக்கிறது. So I am a strong believer today that the Bible is something that we can know. ஆகவே இன்றைக்கு நான் மிக உறுதியாக என்ன நம்புகிறேன், வேதாகம் என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமே.
You know, there may be some things that we can't know right நாம் now. இப்போது ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். Now, if you ask me, do you know when Jesus is coming? இயேசு எப்ப திரும்ப வர்றாரு உங்களுக்கு தெரியுமான்னு என்ன கேட்டா, I will say to you very soon. நான் ரொம்ப சீக்கிரம் வருவாருன்னு தான் நான் சொல்லுவேன். You will say, well, tell me when, brother. You are a preacher, you ought to know. நீங்க சொல்லலாம், நீங்க பிரசங்கி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, எப்போன்னு சொல்லுங்க நீங்க கேட்கலாம். Well, I will tell you, I don't know. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அது தெரியாது. There is one thing I don't know. பாருங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியாது. So I don't meddle too much with it. ஆகவே அதை பற்றி அதிகமா ஒன்றும் சொல்வதில்லை. I do preach in the second coming of Jesus, but I just tell the people he is coming soon and what he is coming for and how he will come and so on. இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். ஆனால் அவர் சீக்கிரம் வருவான்னு தான் நான் சொல்ல முடியாது, தவிர எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. சீக்கிரம் வருகிறார், எதற்காக வருகிறார், எப்படி வருவார், இதையெல்லாம் நான் பிரசங்கிக்கிறேன். I can't preach what I don't know. எனக்கு தெரியாததை நான் பிரசங்கம் பண்ண முடியாது. But if you come Sunday morning, Sunday evening, Tuesday night, I'm always preaching about what I know for sure, 100% sure. ஆனால் ஞாயிறு காலை, ஞாயிறு மாலை, செவ்வாய் மாலை நீங்கள் வந்தால் நிச்சயமாய் 100க்கு 100 எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பிரசங்கித்து வருகிறேன். What I know as principles from God's word, I certainly preach. தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன காரியங்களை கோட்பாடுகளை அறிந்து வைத்திருக்கிறேனோ அவைகளை நிச்சயமாய் போதிக்கிறேன். So the Bible is full of principles. ஆகவே வேதமும் கோட்பாடுகளால் நிறைந்திருக்கிறது. The Bible is full of God's laws. வேதமும் தேவனுடைய பிரமாணங்களால் நிறைந்திருக்கிறது. You can call it precepts, principles, laws, statutes, commandments, whatever you want. It's the same thing. கற்பனைகள், பிரமாணங்கள், நியமங்கள், கோட்பாடுகள் என்று நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் சரி எல்லாம் ஒன்றுதான். So all of life is governed by laws. ஆகவே வாழ்க்கை அனைத்துமே இந்த பிரமாணங்களால் ஆளப்படுகிறவர்களா இருக்கிறது. Now if you're not having success in your work, உங்களுடைய வேலையில ஒருவேளை உங்களுக்கு வெற்றி இல்லை என்றால், then I bet you are violating some law that God has established about work. You don't know it, you're ignorant of it, therefore you're violating it, therefore you're not successful. பிறகு ஒரு காரியத்தை நான் நிச்சயமாக சொல்ல முடியும், நீங்கள் வேலையின் பிரமாணத்தை ஏதோ ஒன்றை மீறுகிறீர்கள். ஒருவேளை அது உங்களுக்கு அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் எப்படியோ அதை மீறுகிறபடியினாலே தான் உங்களுக்கு வெற்றி இல்லாமல் போகிறது. But some people say, well brother, God measures for everyone whatever they must have. ஆனா சில என்ன சொல்றாங்க, யார் யாருக்கு என்னென்ன இருக்கணும் ஆண்டவர் எல்லாத்தையும் அளந்து வச்சிருக்காருங்க. நாய்க்கு வால் அளந்த மாதிரி அளந்துட்டாரு. நாய்க்கு அளந்தார், நமக்கு அளக்கல. He didn't measure it for me. எனக்கு அளந்து வைக்கல அவரு. Show me where it says in the Bible. வேதத்துல எங்க சொல்லி இருக்கு காண்பிங்க பார்க்கலாம். No, he never says that. கிடையாது, அப்படி அவர் சொல்வதே கிடையாது. God says you shall have success. தேவன் சொல்றார், நீ வெற்றி பெறுவாய். You can have whatever you want. நீ உனக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வாய். There is nothing that is impossible to the one who believes. விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. So God does not put any limitations. ஆகவே தேவன் எனக்கு எந்த ஒரு எல்லையும் வைப்பது கிடையாது. The limitations that I have are limitations because of my ignorance. எனக்கு இருக்கிற வரம்புகள் எல்லாம் என்னுடைய அறியாமையினால ஏற்பட்ட வரம்புகள் தான். I can go as far as my knowledge will take me. என்னுடைய அறிவு எவ்வளவோ அந்த அளவுக்கு என்னால் போக முடியும். So the Bible is full of laws. ஆகவே வேதாகமம் முழுவதும் பிரமாணங்களால் நிறைந்திருக்கிறது. If I have to be successful in my family life, then I got to follow certain laws of God. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால் பிறகு தேவனுடைய பிரமாணங்களை நான் பின்பற்ற வேண்டும். You come on Tuesday nights, we'll be preaching about family. செவ்வாய் இரவிலே வாருங்கள், குடும்பத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். They are speaking also about God's ways. அங்கேயும் தேவனுடைய வழிகளை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். There is no reason why any of you should fail in your family life. ஆகவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவராவது தோல்வியடைய கூடாது, தோல்வியடைய காரணமும் கிடையாது. Well, everybody has problems. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. But everyone can overcome the problems and have a successful family life when they learn God's laws. ஆனால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு வெற்றிகரமாய் குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். Everybody has problems because we only know little. பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு, ஏன்னா நமக்கு தெரிந்தது ரொம்ப கொஞ்சம் தான். We have problems because we don't understand. நாம் புரிந்து கொள்ளவில்லை, நமக்கு புத்தி இல்லை, ஆகவே பிரச்சனை இருக்கிறது. As we understand, the more we understand, the more we prosper in that area. ஆனால் நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள அந்த பகுதியிலே நாம் முன்னேற ஆரம்பிக்கிறோம். That is why the Bible says, as your soul prospers, prosper in everything. ஆகவே தான் வேதம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திரு என்று. Soul prosperity is the prosperity of the mind, the thoughts, the knowledge, in wisdom and understanding. ஆத்துமா வாழ்ந்திருப்பது என்று சொன்னால் இது நம்முடைய மனம், நம்முடைய அறிவு, நம்முடைய எண்ணங்கள் இதிலே நாம் வாழ்ந்திருப்பது என்று அர்த்தமாகும். Now when you talk about financial prosperity, இந்த பண விஷயத்திலே செழிப்பு என்று பேசும்போது now people immediately say, financial prosperity for everyone? மக்கள் உடனே என்ன கேக்குறாங்க, பணம் எல்லாருக்குமே பண விஷயத்திலே செழிப்பு உண்டாயிடுமா? Many Christians don't believe that. பல கிறிஸ்தவர்கள் அதை நம்புவதே கிடையாது. Many Christians I would say are vaccinated. அநேக கிறிஸ்தவர்கள் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு தடுப்பூசி போட்டுருக்காங்க. ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு தடுப்பூசி.
They have been vaccinated against these blessings. இந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு ஏதோ தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. The doctors tell us that vaccination is nothing but injecting the person with a little bit of the disease. பாருங்க மருத்துவர் என்ன சொல்றாங்க, அந்த தடுப்பூசி என்பது from getting the disease. தடுப்பூசினா என்னவா, அந்த வியாதி அவங்களுக்கு வராதபடிக்கு அந்த வியாதியே கொஞ்சம் உள்ள ஏத்துறது. வியாதியை கொஞ்சமா கொடுத்து அந்த வியாதியை முழுசும் வந்துராதபடி தடுக்கிறது. That's what vaccination is all about. தடுப்பூசின்னு சொன்னா அதுதானா? Many Christians are vaccinated. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தடுப்பூசி போடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. Vaccinated by what? என்ன தடுப்பூசி? You know, they've been vaccinated with the wrong ideas. தவறான எண்ணங்கள் என்னும் தடுப்பூசி. The vaccination against prosperity is this. செழிப்புக்கு எதிராக தடுப்பூசி என்னன்னா, you must be content with what you have. இருக்கிறதே போதும்ன்ற நிலையில இருக்கணும். Praise God, God has blessed us thus far. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், போதும். So that we have enough to eat and live. எங்களுக்கு நாங்க சாப்பிட்டு நாங்க வாழ எங்களுக்கு இருக்குது போதுமான அளவு. That is enough. அது போதும். See, they are vaccinated against getting more of it. பாருங்க, இன்னும் அதிகம் கிடைக்காதபடிக்கு தடுப்பூசி போட்டாச்சு. If they were poor, they want more of it. பாருங்க, ஏழைகளா இருந்தா இன்னும் அதிகம் வேணும்வாங்க. But since they have enough to eat, enough to go by for them and their family, now they are vaccinated against prosperity, getting more, getting abundant and plenty. இப்போது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் போதுமான அளவு சாப்பிட துணிமணிகள் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால அதிகம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஊசி போடப்பட்டாகி விட்டது. So about everything Christian people are vaccinated. ஆகவே கிறிஸ்தவங்க பாருங்க எல்லா விஷயத்திலும் இப்படி தடுப்பூசியோட தான் இருக்காங்க. Little bit of this, little bit of that. இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம். Little bit of peace so that you don't really overflow with peace. சமாதானம் கொஞ்சம் இருக்கு, ஆகவே தான் சமாதானம் நிரம்பி வழி இல்ல. We don't talk about overflowing peace. நிரம்பி வழி சமாதானத்தை பற்றி பேசுவது கிடையாது. Just enough peace. போதுமான அளவுக்கு சமாதானம் இருந்தா போதும். We don't ever talk about abundance, overflowing blessings. சம்பூர்ணமான நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை பற்றி பேசுவதே கிடையாது. Just enough. போதுமான அளவு இருந்தா போதும். We only read in Psalm 23 about the cup running over. 23ஆம் சங்கீதத்துல இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திருக்கு, அதை மட்டும் வாசிப்பாங்க. But most people's cups are not running over. ஆனா நிறைய பேருடைய பாத்திரம் வந்து நிரம்பி வழியவே இல்ல. And we don't think too much about it. நாம அதை பற்றி அதிகம் யோசிப்பதும் கிடையாது. Because we are biased against it. We are vaccinated against it. ஏனென்றால் அதுக்கு எதிராக தடுப்பூசி போடப்பட்டிருக்கு, தவறான எண்ணங்கள் உள்ளே ஏற்றப்பட்டாகி விட்டது. The wrong Christian teaching has been given to stop you from walking in the fullness of God's blessings. தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் நீங்கள் நடக்க முடியாதபடிக்கு தான் அநேக தவறான கிறிஸ்தவ போதனைகள் நீ காணப்படுகிறது. And I am going to loose you up. இன்றைக்கு நான் உங்களை கட்டவிழ்த்து விட போகிறேன். You know, Jesus came into a synagogue where a woman was there. For 18 years she was bent over. இயேசு ஜெபாலயத்துக்குள்ளே வந்தபோது 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு பெண் அங்கே இருந்தாள். Just imagine, she is coming to church like this and going back. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சபைக்கு வரும்போதே கூனா வந்துட்டு அப்படியே திரும்பி போறாங்க. And these are the covenant people. இவரெல்லாம் உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்கள். Healing is in the covenant. சுகம் உடன்படிக்கையில் இருக்கிறது. Nobody ever preached about healing. ஆனா யாருமே சுகத்தை பற்றி போதித்ததே கிடையாது. Nobody ever told her that she can be well. யாருமே நீ நன்றா இருக்க முடியும்னு பிரசங்கம் பண்ணதே கிடையாது. Nobody ever cared to teach her. யாருமே அவளுக்கு இத போதிக்கணுமே நினைச்சதே கிடையாது. Jesus came in there. இயேசு அங்கே வந்தார். He upset everyone. இயேசு எல்லாருக்கும் கோபம் உண்டாக்கினார். Woman, stand up. என்ன சொன்னார்? ஸ்திரீயே நிமிர்ந்து நில். They said, oh, you can't do it on Sabbath. உடனே சொன்னாங்க, ஓய்வு நாள்ல நீர் அப்படி எல்லாம் செய்ய கூடாது. See, they are upset that this is done on Sabbath. பாருங்க, ஓய்வு நாள்ல அப்படி செஞ்சிட்டாருன்னு ஒரு கோபம் அவங்களுக்கு. I am here to do everything that ought not to be done to loosen you up. உங்களை கட்டவிழ்க்க இதெல்லாம் செய்யப்பட கூடாதோ அதெல்லாம் நான் செய்ய போகிறேன். It's going to be going against a lot of religious people's ideas. மதத்துல ஊறி இருக்க நிறைய பேருடைய எண்ணங்களுக்கு விரோதமாக ஒருவேளை இருக்கலாம். But I challenge you that weeks to come you will be set free. ஆனால் சவால் விட்டு சொல்கிறேன், வரப்போற வாரங்களிலே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். You may have questions. கேள்விகள் நிறைய இருக்கலாம். Because you've been taught a certain way. ஏனா ஒரு குறிப்பிட்ட விதத்துல உங்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்கலாம். You are thinking this way and that way about financial prosperity. பண செழிப்பை குறித்து இப்படியும் அப்படியுமான ஒருவேளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம். And Sunday evenings I'm teaching, and Sunday evenings a lot of people from other places come here. ஞாயிறு மாலையிலே போதித்து கொண்டிருக்கேன். ஞாயிறு மாலையிலே பல இடங்களிலிருந்து நிறைய பேர் வருகிறார்கள். People are here in this church, they know. இந்த சபையில் இருக்க மக்களுக்கு அது தெரியும். But maybe you are from somewhere and you never heard it like this. ஒருவேளை நீங்கள் வேற எங்கேயாவது வந்திருக்கலாம், இத பற்றி கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். I tell you, this thing will set you free. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த போதனைகள் உங்களை விடுதலையாக்கும். I will show you from God's word is prosperity is for you. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் காண்பிக்கிறேன், செழிப்பு உங்களுடையது. That it is God's will for you. அது உங்களை குறித்த தேவனுடைய சித்தம்.
that God wants it for you. உங்களுக்காக தேவன் அதை விரும்புகிறார். No matter who you are, you can have it. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அதை பெற முடியும். No matter what your present condition is, you can have prosperity. உங்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் செழிப்பை பெற முடியும். Because life is governed by certain laws. ஏனென்றால் வாழ்க்கை என்பது சில பிரமாணங்களினாலே ஆளப்படுகிறது. If you follow God's principles and laws, then you are bound to have prosperity. தேவனுடைய பிரமாணங்களை கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்றினால் பிறகு செழிப்பு உங்களுக்கு தான். That's why it says, if you keep this word out in your mouth and meditate in it and do it, then you will prosper. Make your way prosperous. You will have good success. ஆகவே என்ன சொல்கிறார், இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நிச்சயமாய் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நிச்சயமாய் புத்திமானாய் நடந்து கொள்வாய். How does laws work? இந்த பிரமாணங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது? Let me give you some examples of some laws. சில பிரமாணங்கள் குறித்த எடுத்துக்காட்டுகளை நான் கொடுக்கட்டும். There is, for example, the law of faith. உதாரணத்துக்கு விசுவாச பிரமாணம் என்று இருக்கிறது. What is the law of faith? விசுவாச பிரமாணம் என்றால் என்ன? The law of faith says that if you believe and act on God's word, you will see the fulfillment of it in your life. விசுவாச பிரமாணம் என்ன சொல்கிறது? நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நீ நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதை காண்பாய். If you just simply believe and act on it, it will happen for you. நீ அதை விசுவாசித்து அதன்படி நடந்தால் அது உனக்காக வேலை செய்யும். There is a law of words. பிறகு வார்த்தைகளின் பிரமாணம். வார்த்தைகளின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. We taught on Sunday mornings about how to use the right words. சரியான வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துவது ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்த்து கொண்டிருக்கிறோம். The law of words says that you will have whatever you say. வார்த்தைகளின் பிரமாணம் என்ன சொல்கிறது? நீ என்னவெல்லாம் சொல்லுகிறாயோ அதெல்லாம் உனக்கு அப்படியே உண்டாகும். Why? ஏன்? Because when God said light, there was light. ஏனென்றால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னபோது உண்டாயிற்று. God used words to produce what he wanted. தேவன் அவர் என்ன விரும்பினாரோ அதை உண்டாக்கும்படி வார்த்தைகளை பயன்படுத்தினார். And God made you and I like himself. தேவன் உங்களையும் என்னையும் அவரைப் போலவே உண்டாக்கி இருக்கிறார். Therefore you also must speak with the purpose of producing what you want. ஆகவே நீங்களும் பேசும்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உற்பத்தி அல்லது செய்கிற விதத்திலே நீங்கள் அதை அந்த வார்த்தைகளை பேச வேண்டும். So the law of words says that you can literally speak your future into existence. ஆகவே வார்த்தைகளின் பிரமாணம் என்ன சொல்கிறது? நீங்கள் எழுத்தின்படியே உங்களுடைய எதிர்காலத்தை பேசி அதை கொண்டு வர முடியும். You can create your future by speaking it. பேசுவதன் மூலமா உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்க முடியும். Isn't that exciting? அது ஆச்சரியமா இல்லையா உங்களுக்கு? You see, that's a lot different from just going to church and coming back. ஒரு சபைக்கு போய் திரும்ப வரதுக்கு இதுக்கும் பெரும் வித்தியாசம் பாருங்க. You can create your future by speaking it. பேசுவதன் மூலமா உங்கள் எதிர்காலத்தை பேசுவதன் மூலமா எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க முடியும். That's the law of words. இதுதான் வார்த்தைகளின் பிரமாணம். Then there is the law of visualization. We talked about this morning. இன்றைய காலை இன்னொரு காரியத்தை பார்த்தோம் இல்லையா? நான் ஒரு காரியத்தை நம்முடைய கண்களால் காண்பது அந்த பிரமாணம். You must be able to see yourself in possession of God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொண்டவர்களை போல உங்களை காண வேண்டும். You must picture yourself as healed, picture yourself as prosperous, picture yourself as successful, and walk with that picture before you all the time, and let not that picture depart out of your eyes. நீங்கள் உங்களை சுகமானவர்களாக, நீங்கள் உங்களை செழிப்புள்ளவர்களாக, நீங்கள் உங்களை வெற்றிகரமானவர்களாக இப்படிப்பட்ட ஒரு காட்சி உங்களை குறித்து உங்கள் கண் முன்னே வைத்துக்கொண்டு அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். Because the law of visualization says if you can see it, you can have it. ஏனென்றால் இந்த பிரமாணம் என்ன சொல்கிறது? நீங்கள் அதை பார்க்கும்போது இந்த பிரமாணம் சொல்கிறது நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Even electricity is saying amen to that. If you can see it, you can have it. நீங்கள் அதை பார்க்கும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். That is why God told Joshua, who was looking at the big walls and the soldiers standing at the walls of Jericho, and everything gates shut up and nobody can enter in. God said, see, I have given the city of Jericho, its king and its soldiers into your hands. ஆகவே தான் பாருங்கள், தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், எரிகோவின் மதில் இருக்கிறது, வாசல்லாம் அடைபட்டு இருக்கிறது, யாரும் போகல, யாரும் வரல, பாதுகாப்பா இருக்கு. தேவன் அவனை பார்த்து சொல்றார், பார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதில் எல்லாவற்றையும் உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். Before you get in there, you must first see that it is yours. நீ உள்ளே நுழைவதற்கு முன்பதாக அது என்னுடையது என்று நீ பார்க்க வேண்டும். First you must visualize and keep that picture before you in order to make it a reality. முதலாவது உன்னுடைய மனக்கண்ணினாலே அதை பார், பிறகு அது உன்னுடைய வாழ்க்கையிலே நிஜமாகும் என்று சொல்கிறார். The law of reproduction is there. பிறகு உற்பத்தி செய்யும் ஒரு பிரமாணம். The law of reproduction says that you can only produce after your own kind. இந்த உற்பத்தி செய்கிறது அல்லது மறு உற்பத்தி என்னும் பிரமாணம் என்ன சொல்கிறது?
நீங்கள் என்ன வகையோ அந்த வகையிலே தான் நீங்கள் உற்பத்தியாக்க முடியும். You can only produce something you are. நீங்கள் என்னவா இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒன்றை தான் நீங்கள் உற்பத்தி செய்ய You முடியும். can only produce what you are. நீங்கள் என்னவோ அப்படியாக தான் உங்களால் உற்பத்தியாக்க முடியும். This is God's law. இது தேவனுடைய பிரமாணம். Have you ever heard some people say your son looks just like you? நீ சொல்ல கேட்டிருப்பீங்களா உங்க பையன் உங்களை போலவே இருக்கான்னு? Are you shocked? அதிர்ச்சியா உங்களுக்கு அதை கேட்டு? You are not shocked. கேட்டே உங்களுக்கு அதிர்ச்சியே இல்ல. Because it can't happen any other way. ஏன்னா அது வேற எப்படியும் இருக்க முடியாது. That's the way it will happen. அப்படிதான் இருக்கும் அது. It just happens like that. அப்படிதான் நடக்குது அது. Because you can only produce what you are. ஏனென்றால் நீங்கள் என்னவோ அப்படியாக தான் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும். Not only producing a child after your own countenance and after your own qualities, but also producing after your own kind, everything. பாருங்க உங்க முக சாயலோடு உங்களை போலவே மகன் பிறக்கிறது மட்டுமல்ல, நீங்க என்னவெல்லாம் இருக்கீங்களோ அது போலவே அவனும் இருக்கிறான். No, not only a son or a daughter, you can produce everything only after its own kind, your own kind. ஒரு மகனையோ மகளையோ மட்டுமல்ல, எல்லாவற்றையுமே எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் உங்களைப் போலவே பிறப்பிக்க முடியும். If you have a business, it will be just like you. உங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் உங்களை போல தான் இருக்கும். If you have a church, it will be just like you. உங்களுக்கு ஒரு சபை இருக்குன்னு சொன்னா அதுவும் உங்களை போலவே இருக்கும். If you have a family, it will be just like you. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் என்றால் அது உங்களை போல தான் இருக்கும். Whatever you are, that's what you can produce. நீங்கள் என்னவோ அதை தான் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும். So don't be shocked looking at things. ஆகவே இதெல்லாம் கண்டு ஆச்சரியப்படாதீங்க. This is God's law in operation. இதுதான் தேவனுடைய பிரமாணம் செயல்படுவது. You cannot be one way and expect to bring forth something else. நீங்கள் ஒரு விதமாக இருந்து கொண்டு வேறு விதமாய் காரியங்களை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்க கூடாது. No, it can't happen. அது நடக்க முடியாது. The law of reproduction says that you can only produce something you are. இந்த உற்பத்தி பிரமாணம் என்ன சொல்கிறது? நீங்கள் என்னவோ அது போல தான் நீங்களும் உற்பத்தி செய்ய முடியும். The law of the seed says, அதே போல இந்த விதையின் பிரமாணம் சொல்கிறது, whatever you have in your hand will create anything you want for your future. உங்களுடைய கையில என்ன இருக்கிறதோ அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் உற்பத்தி செய்ய முடியும். This is God's law. இதுதான் தேவனுடைய பிரமாணம். You may not like it. இது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். You may not know it. இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். But that's the way it is. ஆனால் அது அப்படிதான். Whatever you have in your hand today, whatever you have in your hand today will create anything you want in your future. இன்றைக்கு உங்கள் கையில என்ன இருக்கிறதோ அது நாளைக்கு உங்களுடைய எதிர்காலம் என்னமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் உருவாக்க முடியும். If you understand it, அதை நீங்கள் புரிந்து கொண்டால், then everything you have in your hand today you will use it like a seed. பிறகு இன்றைக்கு உங்கள் கையில என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் விதையை போல பயன்படுத்துவீர்கள். You will use it to produce everything that you want for tomorrow. நாளைக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் உற்பத்தி செய்ய இதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். Many people are not successful because they do not understand the seed principle. அநேகர் இன்றைக்கு வெற்றிகரமாக இல்லை, ஏனென்றால் இந்த விதையின் பிரமாணத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Your gifts are seeds. உங்களுடைய வரங்கள், தாளந்துகள் விதைகள். Ability is a seed. உங்களுடைய திறமைகள் விதைகள். Love is a seed. அன்பு விதையா இருக்கிறது. Your mental brilliance is a seed. உங்களுடைய புத்திசாலித்தனம் அது ஒரு விதையா இருக்கிறது. Your time is a seed. உங்களுடைய நேரம் ஒரு விதை. Your labor is a seed. உங்களுடைய உழைப்பு ஒரு விதை. Your patience is a seed. உங்களுடைய பொறுமை ஒரு விதை. Everything is a seed. எல்லாமே ஒரு விதைதான். Even your money is a seed. உங்களுடைய பணம் கூட ஒரு விதைதான். But we don't look at it like that. ஆனா நாம அதெல்லாம் அப்படி பார்க்கவே கிடையாது. If we look at it as a seed, we will use the seed to produce more for the future. நாம் அதை ஒரு விதையை போல பார்க்கும்போது எதிர்காலத்தில் அதிக உற்பத்தி செய்யும்படி அந்த விதையை இப்போது பயன்படுத்துவோம். These are all God's laws. இவைகளெல்லாம் தேவனுடைய பிரமாணங்கள். You must understand them. அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். If a man does not understand any one of these laws, he is going to be failure in that particular area. ஒரு மனுஷன் இந்த பிரமாணங்கள் எதையாவது ஒன்றை புரிந்து கொள்ளாமல் போகும்போது அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அவன் வெற்றி உள்ளவனா இருக்க மாட்டான். Then Christians go around saying, why brother, why God has left me like this brother? கிறிஸ்தவங்கள பாருங்க, ஏன் பிரதர் கர்த்தர் ஏன் இப்படி விட்டாருன்னு தெரியல எனக்கு அப்படினுவாங்க. And somebody comes and tells them, no, you got two demons that are set against you. உடனே யாராவது வந்து உனக்கு எதிரா ரெண்டு பிசாசுங்க வேலை செய்துன்னு சொன்னா, somebody did some hex and spell against you. யாரோ உனக்கு விரோதமா மந்திரவாதம் பிலிசுனியம் பண்ணிட்டாங்க. I tell you my friend, there is no such great demon power that can really affect you. நான் சொல்ல பாருங்க, உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பிசாசுன்னு எதுவுமே கிடையாது. You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. The only reason you are going to fail in some area in your life is because you have not understood the principles of God's word. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே நீங்கள் தோல்வி அடைய முடியும் என்றால்
அது தேவனுடைய பிரமாணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாததனால தான் உண்டாக முடியும். And if you understand and follow and do what the word of God says regarding that particular aspect of your life, there is no power on this earth that can stop you from having success. ஆனால் அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டு அதன்படியே செய்யும்போது உங்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உலகத்திலே எதுவுமே கிடையாது. There is no devil that big to stop you from that. அதிலிருந்து அந்த வெற்றியை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவு பெரிய பிசாசு எதுவுமே கிடையாது. Amen. Amen. Are you glad about that? அது ஒரு சந்தோஷமா உங்களுக்கு? Some people are said, well, I thought he will tell me I got some witchcraft problem. சில யோசிக்கிறாங்க எனக்கு பில்லி சூனிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். I came thinking I will tell him I have witchcraft problem. எனக்கு பில்லி சூனிய பிரச்சனைங்கன்னு இவர்கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன் நான். Well, I came to tell you you don't have witchcraft problem. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களுக்கு பில்லி சூனிய பிரச்சனை இல்லன்னு சொல்ல தான் வந்திருக்கேன். Understanding problem. உங்களுக்கு புத்தி தான் பிரச்சனை. If you are a believer, நீங்க விசுவாசியா இருந்தா, child of God, தேவனுடைய பிள்ளையா இருந்தா, you only problem you have is understanding. உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த புத்தி என்னும் பிரச்சனை. If everybody had witchcraft problem, I will be dealing with witchcraft every day. Why should I preach? எல்லாருக்கும் இந்த பில்லி சூனியம் தான் பிரச்சனைன்னு சொன்னா அப்புறம் ஏன் நான் பிரசங்கம் பண்ண பில்லி சூனியத்தை எடுக்கிறதுலயே இருப்பேன் நான். I will be dealing with witchcraft morning and evening. காலையில சாயங்காலம் அந்த செவ்வாயெல்லாம் மந்திரவாதத்தை எடுக்கிறதுலயே இருப்பேன். நான் ஒரு மந்திரவாதி மாதிரி தான் இருப்பேன். கிறிஸ்தவ மந்திரவாதியா. But I am not doing that. ஆனா நான் அதெல்லாம் செய்வது கிடையாது. Because believers gather here and the only problem they have is the understanding problem. ஏனென்றால் விசுவாசிகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை புத்தி என்னும் பிரச்சனை தான். They don't understand. அவர்களுக்கு புரியவில்லை. They don't see the various aspects of their life as God sees it. அவருடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை தேவன் காண்பது போல அவர்கள் காண்கிறதில்லை. So I've told you about all these laws, but there is a law called the law of understanding. இந்த பிரமாணம் எல்லாவற்றையும் பற்றி சொன்னேன். ஆகவே இன்னொரு பிரமாணம் இருக்கு, அதுதான் புத்தி என்னும் பிரமாணம். The law of understanding. இந்த புத்தி என்னும் பிரமாணம். Now listen to this. This is very interesting. தயவுசெய்து கவனிங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம். What is the law of understanding? இந்த புத்தி என்னும் பிரமாணம், ஞானமுள்ள இதயம் என்னும் பிரமாணம் என்ன அர்த்தம்? What does it say? அது என்ன சொல்லுகிறது? It says everything that you need in your life is already in your life, merely awaiting your recognition of it. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான அனைத்துமே ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது, நீங்கள் அதை கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறது. ஹலோ ஹலோ, எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்குது. Anything that you need and everything that you need is already there, waiting for you to open your eyes and see it. உங்களுக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே உள்ள இருக்கிறது, நீங்கள் அதை கண்டுபிடிக்கும்படி கண்களை திறந்து பார்க்க மாட்டீங்களான்னு காத்துட்டு இருக்கு. Everything you want is already there. உங்களுக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது. Hello. ஹலோ, lift up your hands and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், everything that I want, எனக்கு தேவையான எல்லாம், everything that I will ever need, எனக்கு தேவைப்படக்கூடிய எல்லாம் is already there, ஏற்கனவே இருக்கிறது in me, எனக்குள், merely awaiting my recognition of it. நான் எப்போது அதை கண்டுபிடிப்பேன் என்று காத்து கொண்டிருக்கிறது. So sit up straight, my ஆகவே friend. கொஞ்சம் நேரா உட்காருங்க. Don't say, well, brother, I don't have anything, you know. பிரதர் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பிரதர் அப்படினாதீங்க. Don't come to me and say that. என்கிட்ட வந்து அப்படி சொல்லாதீங்க. Because immediately you will hear my answer. You have everything. ஏன்னா உடனே என்கிட்ட இருந்து பதில் வரும், உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு. You have everything. உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. I have everything. எனக்கிட்ட எல்லாம் இருக்கு. This is not arrogance, this is the truth. இது கர்வம் அல்ல, இதுதான் சத்தியம். I have everything. எனக்கு எல்லாம் இருக்கிறது. Everything that I ever need in life is there inside of me. வாழ்க்கையில எனக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே எனக்குள்ள இருக்கிறது. People say, why am I like this, brother? மக்கள் கேக்குற, நான் ஏன் பிரதர் இப்படி இருக்கேன்? Well, you're like this because you have not seen what you have. உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க பார்க்காதனால தான் அப்படி இருக்கீங்க. The law of understanding says that people have not seen what they have. Whatever they need is already there. They just need to open their eyes and see it. புத்தியின் பிரமாணம் என்ன சொல்கிறது? மக்களுக்கு என்ன மக்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் காணவில்லை. என்ன அவங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஏற்கனவே உள்ள இருக்கிறது. Now when you do not understand or anything that is left without being understood is left unappreciated. எதை நாம் புரிந்து கொள்ளாமல் போகிறோமோ அதை நாம் மேன்மை பாராட்டாமல் விட்டு விடுகிறோம். Anything that we don't understand, we leave it and don't appreciate it. எதை நாம புரிந்து கொள்ளவில்லையோ அதை மேன்மை பாராட்டாமல் அப்படியே விட்டு விடுகிறோம். You may have something great, பெரிய காரியம் உங்ககிட்ட ஒன்னு இருக்கலாம். but if you don't understand that it is great, you will never appreciate ஆனால் it. அது ஒரு பெரிய காரியம் நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட மாட்டீர்கள். Amen. Amen. A lot of people don't appreciate many things. நிறைய பேர் நிறைய விஷயங்களை மேன்மை பாராட்டுறதே கிடையாது. Some people appreciate means பாராட்டுறது கிடையாது.
they don't appreciate many things in their lives வாழ்க்கையில பல காரியங்களை அவர்கள் பாராட்டுவதே கிடையாது. because they don't know what it is. ஏன்னா அது என்னன்னு அவங்களுக்கு புரியல. They don't know that they have this something special. ஏன்னா அவங்க கிட்ட இந்த விசேஷமான காரியம் இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. That this is something valuable. இது ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு காரியம் தெரியல அவங்களுக்கு. So some people do not appreciate their work. ஆகவே தான் பாருங்க சில பேர் தன்னுடைய வேலையை பாராட்ட மாட்டாங்க. They never appreciate. அத பாராட்டவே மாட்டார்கள். They only speak bad about their work. வேலை குறித்து தீமையா தான் பேசிட்டு இருப்பாங்க. Because they don't understand work right. ஏன்னா வேலையை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. They'll say, what work, brother? என்ன சொல்றாங்க? என்ன வேலைங்க இது? என்ன பெரிய வேலை? What is there? இதுல என்ன இருக்கு? Same thing. அதே வேலை. Routine. அதே தினமும் செய்யணும். Nothing good in it. இதுல நல்லது எதுவுமே கிடையாது. Some people don't appreciate their family. சிலர் தங்கள் குடும்பத்தை பாராட்டுவதில்லை. One man said, what is there, brother? Same wife, same children, same everything. ஒருத்தர் சொல்றார், என்னங்க அதே மனைவி, அதே பிள்ளைங்க, அதே குடும்பம். He doesn't understand. There is something wonderful here. அவருக்கு புரியல இதுல அற்புதமான ஒரு காரியம் இருக்குன்னு. Well, when you understand the family as God understands it and sees it, then you will have appreciation for it and you will guard it and keep what God has given you. குடும்பத்தை தேவன் எவ்வாறு பார்க்கிறாரோ எவ்வாறு நினைக்கிறாரோ அதுபோல நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளும்போது தான் அதை நீங்கள் பாராட்டுவீர்கள், அதை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வீர்கள். And you will cultivate it and make it better and do something about it. அப்பொழுதுதான் அதை பண்படுத்துவீர்கள், அதை இன்னும் சிறப்பாக செய்ய என்ன செய்யணுமோ செய்வீங்க. Anything that is not understood is not appreciated or is left unappreciated. எதை புரிந்து கொள்ளாமல் போகிறார்களோ அதை பாராட்டாமல் போகிறார்கள். And anything unappreciated becomes unrewarded. எது பாராட்டப்படாமல் போகிறதோ அதற்குரிய பலனும் கிடைக்காமல் போகிறது. And anything that is unrewarded eventually exits out of your life, leaves your life. எதற்கு பலன் இல்லையோ அது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறி விடுகிறது. You try not appreciating your wife, you won't have your wife. மனைவியை பாராட்டாம அப்படியே இருந்து பாருங்க, கடைசில மனைவியே இருக்க மாட்டாங்க. Try not appreciating your husband, you may not have a husband. புருஷனை பாராட்டாம இருந்து பாருங்க, கடைசில புருஷனே இல்லாம போய்டுவாரு. You know, you try not appreciating your children, you may not have them. They may be there, but you will not have them. பிள்ளைகளை பாராட்டாம அப்படியே விட்டு பாருங்க, பிள்ளைங்க ஒருவேளை இருக்கலாம் ஆனாலும் இல்லாமல் இருப்பார்கள். இருந்தும் ஒண்ணுதான் இல்லன்னு ஒண்ணுதான் அப்படி இருக்கும். They will not be there. அது போல தான் இருப்பாங்க. Anything that you do not appreciate will leave you. எதை நீங்கள் பாராட்டாமல் போகிறீர்களோ அது உங்களை விட்டு போய்விடும். And the reason you don't appreciate is because you don't understand. நீங்கள் பாராட்டாமல் போக காரணம் என்னவென்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. Some people do not understand their mental ability, the ability that they have in the mind. சிலருக்கு அவருடைய மனதிலே இருக்கிற அந்த திறமை, அந்த ஆற்றல், அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகிறார்கள். Some kids are very intelligent. சில பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. They're very smart. அந்த அளவுக்கு புத்திசாலிகளா இருப்பாங்க. They really do well. ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க. Because they don't understand it, they don't work hard at it. அவர்கள் அதை புரிந்து கொள்ளாதனால தான் அதில் அவர்கள் கடினமாய் வேலை செய்வதில்லை. Sometimes even the parents don't understand it. They don't tell them, oh, you got a good mind. சில சமயத்துல பெற்றோர்களுக்கு அது புரியறதில்லை. ஆகவே தான் உனக்கு புத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதில்லை. So they don't understand it, so waste it. ஆகவே தான் அதை புரிந்து கொள்ளாமல் போகிறதுனால அதை வீணாக்குகிறார்கள். Like this, so much of human resources is wasted. இது போல தான் நிறைய மனித வளங்கள் வீணாக்கப்படுகிறது. Now in our country we have a human resources department. நம்ம நாட்டுல மனித வளம் என்ற ஒரு துறையே இருக்கு. I don't know what they are doing. அவங்க என்ன செய்றாங்க தெரியல. But it is there. ஆனா இருக்கு அந்த துறை. But the best human resources department that can be run in this world is the church. ஆனா உலகத்துல கூடிய மிக சிறந்த மனித வள துறை என்னன்னா அது சபைதான். Here is where we can really tell you what is there inside. இங்கே தான் உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று உண்மையாகவே சொல்ல முடியும். We can help you tap all the resources that are available to you. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சகல வளங்களையும் வெளிக்கொண்டு வர இது உதவ முடியும். We can point out to you what is there and what God has put in there. உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது, தேவன் என்ன வைத்திருக்கிறார் அதை சுட்டிக்காட்ட முடியும். So this is the law of understanding. ஆகவே இதுதான் புத்தியின் பிரமாணம். That everything you need in your life you already have it. It's merely awaiting your recognition of it. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே ஏற்கனவே உள்ளே இருக்கிறது. நீங்கள் எப்போது அதை பார்ப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறது. Don't understand it, then you leave it unappreciated. அதை புரிந்து கொள்ளாமல் போகும்போது பாராட்டாமல் போய் விடுகிறோம். If you don't appreciate it, then you don't reward it. அதை பாராட்டாமல் போகும்போது அதுக்குரிய பலன் உண்டாகிறதில்லை. And then when you don't reward it, it leaves you. அது பலன் இல்லாமல் போகும்போது அது உங்களை விட்டு போய் விடுகிறது. You know, there is something in your life, in every one of your life, that is there in your life and you don't see it. அது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை பார்க்காமல் போய் விடுகிறீர்கள். And because you don't see it and understand, it's going to cost you
very high. நீங்கள் அதை காணாமல் புரிந்து கொள்ளாமல் போகிறபடினாலே அதற்காக நீங்கள் செலுத்த போகிற கிரயம் ரொம்ப அதிகமா இருக்கும். You know, when you lack understanding, when you don't pay attention to what you have and understand what you have, the price is very high, the price you pay for it. உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போகும்போது அதற்காக நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை ரொம்ப அதிகமா இருக்கும். Do you understand that? புரியுதா என்ன சொல்றேன்னு? When you fail to understand what you have, உங்களுக்கு என்ன இருக்கிறது, உங்களிடம் என்ன இருக்கு நீங்க புரிந்து கொள்ளாமல் போகும்போது, it's not a very ordinary thing. You'll pay a very high price. அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய கிரயம் ரொம்ப அதிகமா இருக்கும். Let me give you some examples. சில உதாரணங்களை நான் கொடுக்கட்டும் Quickly. சீக்கிரமாக. One. முதலாவது, the Pharisees did not recognize and understand the divinity of Jesus. பரிசேயர் இயேசு தெய்வம், இயேசு தெய்வீகமானவர் என்பதை புரிந்து கொள்ள தவறி போனார்கள். That he is the son of God. அவர் தேவகுமாரன் என்பதை புரிந்து கொள்ள தவறினார்கள். They failed to understand it. அதை புரிந்து கொள்ள தவறினார்கள். The Pharisees are gifted people. They've read the scriptures. They know so much about the Bible. பரிசேயர்கள் வரம் பெற்றவர்கள், அவர்கள் வேதத்திலிருந்து ஏராளமாக அறிந்து வைத்திருந்தவர்கள். They've read the Old Testament. பழைய ஏற்பாட்டை வாசித்திருந்தார்கள். Jesus said, you look at the Old Testament scriptures, it's speaking about me. இயேசு சொன்னார், பழைய ஏற்பாட்டு வாக்கியங்களை பாருங்கள், அவைகள் என்னை குறித்து பேசுகிறது என்று. Now some of them memorized whole books of the Old Testament. அவர்கள் சில பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாவற்றையும் அப்படியே மனப்பாடம் செய்து Most வைத்திருந்தார்கள். of the Jewish young people, when they grew up, they memorized the first 5 books completely. இந்த யூதர்கள் இளம் பிள்ளைகள் அவங்க வளரும் போதே வேதத்தின் இந்த புத்தகங்கள் எல்லாம் அப்படியே மனப்பாடம் செய்து That's one வைத்திருப்பார்கள். of the reasons they say that Jewish people are very intelligent. யூதர்கள் ரொம்ப புத்திசாலிகள் சொல்றாங்களே, அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. Anywhere in the world you go, you'll find very brilliant Jews. உலகத்துல எங்க போனாலும் சரி யூதர்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகளா இருப்பாங்க. Because they simply memorize the whole 5 books of the Bible. ஏனென்றால் வேதத்தின் அத்தனை புத்தகம், அந்த 5 புத்தகங்களை அப்படியே மனப்பாடமாய் வைத்திருந்தார்கள். How can you know it by heart yet not know Christ? மனப்பாடமாய் அவளை அறிந்து வைத்திருந்து கிறிஸ்துவை அறியாமல் போனாங்களே, அது எப்படி? Jesus is in Genesis. இயேசு ஆதியாகமத்தில் இருக்கிறார். Jesus is in Exodus. இயேசு யாத்ராகமத்தில் இருக்கிறார். Jesus is in Leviticus. இயேசு லேவியராகமத்தில் இருக்கிறார். Jesus is in Numbers. இயேசு என்னாகமத்தில் He is இருக்கிறார். there in Deuteronomy. இயேசு உபாகமத்திலும் இருக்கிறார். He is there from Genesis to Revelation. அவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறார். How can you read the Bible and not understand who Jesus is? வேதத்தை வாசித்து விட்டு இயேசு யாருன்னு புரியவில்லை என்றால் எப்படி அது? Everything is speaking about Jesus. எல்லாமே இயேசுவை பற்றி தான் பேசுகிறது. Yet they did not understand and see Jesus the way they should have seen. என்றாலும் அவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் அவரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்காமல் போனார்கள். They failed. தவறினார்கள். What is the cost? அதற்காக அவர்கள் செலுத்திய கிரயம் என்ன? It cost them eternity. They were eternally lost. அவருடைய நித்தியத்தை அவர்கள் தொலைத்தார்கள். They cost them miracles because they could not receive any miracles even though the miracle worker is right there with them. அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் கூட அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் கூட உண்டாகவில்லை. They lost out on all of his presence and power and everything, all the joy and the peace that they could have received, and the forgiveness of sins they could have received, the sonship they would have received. All of that is lost. இயேசுவின் மூலமாய் அவர்கள் தேவகுமாரனாய் இருக்கலாம். இயேசுவின் மூலமாய் சந்தோஷத்தை, சமாதானத்தை, பல காரியங்களை, அற்புதங்களை போன்றவைகள் எல்லாம் பெற்றிருக்கலாம். எல்லாவற்றையும் தொலைத்து போட்டார்கள். That's a big loss, isn't it? அது மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லையா? How would you like to live when Jesus lived on this earth and be right there where he was in his meeting and didn't get what he came to give? இயேசு வாழ்ந்த காலத்துல அவர் நீங்களும் வாழ்ந்து இயேசுவுடைய கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டு இயேசு கொடுத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியலன்னா அது எப்படி அது? If he came today to Madras, இன்றைக்கு அவர் சென்னைக்கு வந்தார்னா, and if he was preaching here, அவர் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார்னா, would you like to go to the meeting that Jesus was preaching? இயேசு பிரசங்கம் பண்ற கூட்டத்துக்கு நீங்க போக விரும்புவீங்களா? Nobody would come here tonight if Jesus was preaching somewhere. இயேசுங்க பிரசங்கம் பண்ணா யாரும் இன்னைக்கு இங்க வந்திருக்க மாட்டீங்க. I would myself go there. நானே அங்க தான் போவேன். Amen. ஆமென். I'm here because Jesus is not preaching anywhere. He's preaching here. இயேசு வேற எங்க பிரசங்கம் பண்ணல, ஆகவே தான் நான் இங்க இருக்கேன். He's here. அவர் இங்க இருக்கிறார். I would like to attend his meeting. அவருடைய கூட்டத்துக்கு நானும் போக விரும்புவேன். But then I know who he is, so I'd like to get everything that he has to give. ஆனால் அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே எனக்காக அவர் என்னெல்லாம் வச்சிருக்காரோ எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புவேன். It's an utter shame that you can be in the very presence of the God Almighty who made the heaven and earth and come out empty, not receiving anything. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு அவர் கையிலிருந்து ஒன்றும் பெறாமல் வெறுங்கையோடு வருவது அந்த அளவுக்கு வெட்கக்கேடு.
That is why Jesus wept. ஆகவே தான் இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept only for one reason. இயேசு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கண்ணீர் விட்டார். Last week I told you he didn't weep because Lazarus his friend கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, சிநேகிதனாகிய லாசரு செத்ததனால கண்ணீர் விடல அவர். Because he came to raise Lazarus from the ஏன்னா dead. லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பத்தான் அவர் வந்தார். Jesus is not a crying type of person. இயேசு வந்து சும்மா அழக்கூடிய ஒரு ஆள் அல்ல அவர். He is not like always crying about this and always crying about அல்லது that. எப்ப பார்த்தாலும் அதுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஆள் அல்ல அவர். I met one man, he said my ministry is a weeping ministry. ஒருத்தர் பார்த்து அவர் சொன்னா என் ஊழியமே கண்ணீர் விடுற ஊழியம் தான். My ministry is a ministry of tears. என்னுடைய ஊழியம் கண்ணீரின் ஊழியம். I said you don't have to have ministry of tears, just have the ministry of the word, brother. நான் சொன்னேன் நீ கண்ணீர் ஊழியமே உங்களுக்கு தேவையில்லை, வார்த்தையின் ஊழியத்தை செஞ்சாலே போதும். Your tears is not going to wipe away other people's tears. உங்களுடைய கண்ணீர், நீங்க விடுற கண்ணீர் மக்களுடைய கண்ணீரை துடைக்க போறது இல்ல. The blood that Jesus shed is going to wipe away people's tears. இயேசு சிந்தினாரே அந்த ரத்தம் தான், அவருடைய ரத்தம் தான் மக்களுடைய கண்ணீரை துடைக்க போகுது. உங்கள் கண்ணீரை காட்டிலும் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் மேன்மையானது. ஆகவே தான் நான் கண்ணீர் விடுறது இல்ல. ஹலோ. Oh brother, it's good to have a crying ministry. இந்த கண்ணீரின் ஊழியம் இருக்குது, நல்லதான் பிரதர். Well, it's good to have a word ministry. வார்த்தையின் ஊழியம் இருக்கிறது நல்லது. Jesus didn't cry. இயேசு அழவில்லை for these reasons. இந்த காரணங்களுக்காக. You know why he cried? அவர் ஏன் கண்ணீர் விட்டார் தெரியுமா? The only reason he cried அவர் கண்ணீர் விட்டதுக்கு ஒரே காரணம் is because of the unbelieving crowd. அந்த விசுவாசியாத கூட்டத்து நிமித்தமாக தான். That even though miracles were done among them and they were the covenant people, he came to them, yet they rejected him. அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள், அற்புதங்கள் அங்கே செய்யப்பட்டது, என்றாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தார்கள். Now they will be eternally lost. இப்போது நித்தியமாய் அவர்கள் தொலைந்து போகிறார்கள். They cannot receive anything. அவரால் எதையுமே பெற முடியாது. For them to give them everything, they cannot receive anything. அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வந்திருந்தாலும் கூட அவர்கள் எதையும் பெற முடியாத நிலையில் இருந்தார்கள். He wept because they were in his presence but go away empty. அவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் இருந்து வெறும் கையோடு போனார்களே, அதற்காக கண்ணீர் விட்டார். Today there is only one reason believers can cry today. இன்றைக்கு விசுவாசிகள் அழுவதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு பாருங்க. You want to cry? நீங்க அழ வேணுமா? Cry only for the souls that are perishing. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மட்டுமே கண்ணீர் விடுங்கள். Because they are perishing. ஏனென்றால் அவர்கள் அழிந்து போகிறார்கள். They do not have the knowledge of God. தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. They hear but they don't believe. அவர்கள் கேட்கிறார்கள் ஆனாலும் விசுவாசிக்கிறது இல்லை. It is the greatest human tragedy that people hear the gospel and do not believe. மக்கள் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசியாமல் போகிறார்களே, அதுதான் மிகப்பெரிய ஒரு பரிதாபம். That is the only thing that we must cry for. இதற்காக மட்டுமே நாம் கண்ணீர் விட வேண்டும். So I'll cry for that, but I won't be crying for everything. ஆகவே நான் அதற்காக கண்ணீர் விடுவேனே தவிர சும்மா எல்லாத்துக்கும் கண்ணீர் விட மாட்டேன். I'm not telling you, you tell me your problems, I'll cry for you. உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் கண்ணீர் விடுறேன் நான் சொல்ல மாட்டேன். No. கிடையாது. Don't even tell me your problems, just come and listen to this. உங்க பிரச்சனையை கூட நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம், வந்து வசனத்தை கேளுங்க போதும். Your problems will take care of itself. உங்களுடைய பிரச்சனையை தானா நீங்கும். The problems know what to do. பிரச்சனைக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. When understanding comes, problems will. அறிவு வரும்போது பிரச்சனைகள் தானா போகும். Problems are not great powers. பிரச்சனைகள் வந்து பெரிய சக்தி கிடையாது. Look at Jesus. இயேசுவை கவனியுங்கள். In verse 41 of Luke 19. லூக்கா 19:41 says, now as he drew near, he saw the city and wept over it. அவர் அருகிலே வந்தபோது பட்டணத்தை கண்டு கண்ணீர் விட்டார். Why did he cry? ஏன் அவர் கண்ணீர் விட்டார்? Verse 42 says, 42 சொல்கிறது. When he cried, he said this, saying, if you had known, even you, especially in this your day, the things that make for your peace, but now they are hidden from your eyes. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்தவர்கள் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்றார். If you had known, he says, நீ அறிந்திருந்தாயானால் என்று சொல்லுகிறார். but now they are hidden from your eyes. இப்பொழுதோ உன் கண்களுக்கு அவைகள் மறைவாய் இருக்கிறது. He was crying because they did not know and it is hidden before their eyes. அவர்கள் அறியாமல் போனார்கள், அவருடைய கண்களுக்கு அது மறைவாய் இருந்தது, ஆகவே தான் அவர் கண்ணீர் விட்டார். What is the result? அவருடைய விளைவு என்ன? Next couple of verses tell us அடுத்த சில வசனங்களை பாருங்கள். that their enemies will come and surround them from every side. உன் சத்துருக்கள் வந்து உன்னை சூழ மதில் போடுவார்கள் and literally destroy them and their children to the ground. உன்னையும் உன்னுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போடுவார்கள். There will not be one stone left upon the other. உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு போகும். Because you did not know the time of your visitation. ஏனென்றால் உன்னை சந்திக்கும் இந்த காலத்தை நீ அறியாமல் போனாய். Jesus is weeping because they don't understand. அவர்கள் புரிந்து கொள்ளாதனால தான் இயேசு கண்ணீர் விட்டார். Look at the price, my friend. நண்பர்களே, இந்த கிரயத்தை கவனியுங்கள். Every time you don't
understand or fail to understand, it costing you very great. ஒவ்வொரு முறையும் நீங்கள் புரிந்து கொள்ள தவறும் போது அதனால உங்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கிரயம் ரொம்ப அதிகமா இருக்கும். Secondly, the Bible teaches us that spiritual people do not always cooperate with the law of understanding. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய மக்கள், நல்லா கவனி, ஆவிக்குரிய மக்கள் தான் இந்த புத்தியின் பிரமாணத்தோடு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். They are spiritual people in some ways, but they are not successful because they are not cooperating with God. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் அவர்கள் இந்த தேவனுடைய பிரமாணத்தோடு கூட ஒத்துழைக்காமல் போகிறபடினாலே வெற்றிகரமாக இல்லை. In Mark chapter 8 verse 18 Jesus said, மார்க் 8:18 இயேசு சொல்லுகிறார், telling the disciples, சீஷர்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, how much more spiritual you want to get. எந்த அளவுக்கு இதை விட ஆவிக்குரியவர்களாவது? They are not from some ordinary church, they are the very disciples of Jesus. இவர் வேற சாதாரண சபையில இருந்து வரல, இயேசுவினுடைய சீஷர்கள். He is telling them, அவர்களை பார்த்து சொல்றாரு, he says, having eyes you do not see, do you not see? Having ears do you not hear? And do you not remember? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா, நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? Here is a bunch of fellows walking and talking with Jesus, listening to every teaching and seeing every work he did, but yet did not hear, did not see, and do not remember or understand. இந்த ஆட்களை பாருங்கள், இயேசு கூடவே இருக்கிறார்கள், எப்போதும் கூடவே இருந்து எப்போதும் போதனை கேட்கிறார்கள், அவர் செய்த எல்லா காரியங்களையும் கண்டவர்கள். அவர்கள் தான் என்ன காணாதிருக்கிறார்கள், கேளாமல் இருக்கிறார்கள், அந்த காரியங்களை நினைவு கூற முடியாத நிலையில் இருக்கிறார்கள். It is no different today, my friend. This is the problem with the spiritual people. They are in the church, they are going to church, they are religious people, they have Bible, they have the songs, they do the rituals and ceremonies, but they do not hear, they do not see, they do not remember. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை இதுதான். சபைக்கு போகிறார்கள், சபையில் இருக்கிறார்கள், பாடலை பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், ஆனாலும் என்ன பிரச்சனை? காணாது இருக்கிறார்கள், கேளாது இருக்கிறார்கள், நினைவு கூறாமல் இருக்கிறார்கள். So it is a biblical thing to the Bible tells us that you can be spiritual yet not understand certain things. அதுவே பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் கூட சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளாமலும் போக முடியும். That's why we must take care and make an effort to understand things. ஆகவே தான் காரியங்களை புரிந்து கொள்வதிலே நாம் கவனமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Thirdly, மூன்றாவது, the law of understanding can turn a lifetime of failure into instant success. இந்த புத்தியின் பிரமாணம் ஒருவேளை வாழ்நாளெல்லாம் நம் தோல்வியில் இருந்தாலும் கூட உடனடியாக அது நமக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடியது. Before I'll give you an example, I'll emphasize this. பாருங்க, ஒரு உதாரணத்தை கொடுக்க முன்னாடி மறுபடியும் இதை வலியுறுத்தி சொல்றேன். The law of understanding can turn a lifetime of failure into instant success. இந்த புத்தியின் பிரமாணம் ஒருவேளை இதுவரையிலே நீங்கள் வாழ்க்கையிலே தோல்வியில் இருந்தாலும் கூட உடனடியாக வாழ்க்கையிலே அது வெற்றியை கொண்டு வர முடியும். You can have a turnaround tonight. இன்றைக்கு இரவே ஒரு மாற்றம் உண்டாக முடியும். Like I said this morning, I have sat in meetings like this many years ago. நான் காலையில சொன்னது போல பல வருஷங்களுக்கு முன்னால இப்படிப்பட்ட கூட்டங்களே உட்கார்ந்து இருக்கிறேன். I heard some preachers preach the truths that I am preaching to you today. இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த சத்தியங்களை சில பிரசங்கியார்கள் பிரசங்கிக்க நான் கேட்டேன். I was just like any other Indian Christian. நான் மற்ற எல்லா புது கிறிஸ்தவர்களை போல தான் நானும் இருந்தேன். But then as I heard, my life was changed. என்றால் அந்த பிரசங்கங்களை கேட்டபோது என் வாழ்க்கை மாறியது. The more I heard, the more I changed. அதிகம் கேட்டபோது அதிகமாய் மாறினேன். The more I wanted to hear and the more I changed. நான் அதிகமாய் கேட்க விரும்பினேன், அதிகமாய் கேட்டபோது அதிகமாய் மாறினேன். So I can say today, ஆகவே இன்றைக்கு நான் சொல்ல முடியும், the law of understanding can turn a lifetime of failure into instant success. இந்த புத்தியின் பிரமாணம் ஒருவேளை இதுவரை நீங்கள் தோல்வியில் இருந்தாலும் உடனடியாய் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர முடியும். Don't look back and count your failure. ஆகவே பின்னால திரும்பி பார்த்து தோல்வியே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். You may have failed all your life, but today you can have success. இதுவரை நீங்கள் தோல்வியிலே இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெற முடியும். Until this day. இந்த நாள் வரையிலே. But today you can have success. இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெற முடியும். Are you there? இருக்கீங்களா? Today. இன்றைக்கு. Before you go home. இன்றைக்கு வீட்டுக்கு போகும் முன்னர். You can have success. நீங்கள் வெற்றி பெற முடியும். One moment of understanding can set you free. அந்த புத்தி உங்களுக்கு உண்டாகிற அந்த வினாடி நீங்கள் விடுதலை பெற முடியும். புத்தி உண்டாகிற அந்த ஒரு க்ஷணப்பொழுதிலே வாழ்க்கையில அப்படியே பூரண மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. You want an example? உதாரணம் வேணுமா? Consider the thieves on the cross. சிலுவையிலே இருந்த அந்த கல்லர்களை எண்ணி பாருங்கள். All their life they were just thieves. வாழ்நாளெல்லாம் திருடங்களாக தான் இருந்தாங்க. Hardened criminals. அந்த அளவுக்கு கடினமான Because if they were not hardened criminals, they would not have been crucified. அந்த அளவுக்கு கொடுமையான குற்றவாளிகள் இல்லைன்னா சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். Terrible criminals. அந்த அளவுக்கு மோசமான குற்றவாளிகள். Again and again
committing the same offense. திரும்ப திரும்ப அதே குற்றங்களை செய்து வந்தார்கள். Incorrigible, unchanging. அந்த அளவுக்கு மாறவே முடியாத ஆட்கள். Set in their ways. அவருடைய வழிகளிலே இருந்தவர்கள். Life of failure. வாழ்க்கையே தோல்வியா இருந்தது. Both hanging on either side of Jesus. இயேசுவின் ரெண்டு பக்கங்களும் தொங்கிட்டு இருக்காங்க. One of them turned and looked at Jesus and he laughed at him. ஒருவன் திரும்பி இயேசுவை பார்த்து நகைக்கிறான். Look at you. உன்னை பார். You did miracles. நீ அற்புதங்கள்லாம் செய்த. You claim to be this and that. நீ இப்படி அப்படினு சொன்ன. Look at you. You can't save yourself. ஆனா உன்னை பார், உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியலையே. What happened? என்ன ஆயிற்று? He did not recognize who Jesus was. இயேசு யார் என்பதை அவன் அங்கீகரிக்கவில்லை. He died in his sins that day. அன்னைக்கு தன் பாவங்களிலே அவன் மரித்தான். And eternally lost. நித்தியமாய் காணாமல் போனான். One moment could have brought a change. ஒரு வினாடி அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். But he failed in that moment. In that last moment he could have understood. என்றாலும் அந்த சின்ன பொழுதே அவன் புரிந்து கொண்டிருக்க முடியும், ஆனாலும் தவறினான். In that last moment he could have received eternal life. அந்த கடைசி சின்ன பொழுதிலே நித்திய ஜீவனை பெற்றிருக்க முடியும். One moment he could have had all of his past wiped away and have had a brand new future. அந்த ஒரு சின்ன பொழுதிலே அவனுடைய கடந்த காலம் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு நீக்கப்பட்டு புத்தம் புதிய வாழ்வை பெற்றிருக்க முடியும். How do I say that? எப்படி நான் அதை சொல்லுகிறேன்? Because the other man got it. ஏன்னா அடுத்த மனுஷன் அதை பெற்றுக்கொண்டான். The other man was also just as great a criminal as he was. அடுத்தவனும் அவனை போலவே பெரிய குற்றவாளி தான். But in that last moment, அந்த கடைசி நேரத்திலே, the moment of truth, அந்த சத்தியத்தின் நேரத்திலே, he believed who Jesus was. அவன் இயேசு யார் என்பதை நம்பினான். He understood who Jesus was. இயேசு யார் என்பதை புரிந்து கொண்டான். All his life's failure, all the years and years of failure is cancelled in just one moment. இத்தனை வருஷங்களாக அவன் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருந்தானே, அதெல்லாம் ஒரே க்ஷண பொழுதிலே மாறிவிட்டது. How? எப்படி? He understood who Jesus was. இயேசு யார் என்பதை புரிந்து கொண்டான். He has heard about him. அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். Maybe he has seen him some places. ஒருவேளை எங்கேயாவது அவரை பார்த்திருக்கலாம். Maybe he has seen some miracles. ஒருவேளை சில அற்புதங்களை கண்டிருக்கலாம். All the time he did not understand. அப்பெல்லாம் அவனுக்கு அது புரியவில்லை. But today, ஆனா as இன்றைக்கு he hung on the cross, he saw who Jesus was. சிலுவையிலே அவன் தொங்கிக் கொண்டிருந்த போதுதான் இயேசு யார் என்பதை அவன் பார்க்கிறான். That is enough to cancel the past failures and all the years of blemish and make him a righteous person to enter into the very presence of God. அது போதும் அவனுடைய கடந்த கால சகல காரியங்களையும், கடந்த கால எல்லா பாவ வாழ்க்கையும் அகற்றி விட்டு எதிர்கால தேவனுடைய அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு அவனை அது அந்த ஒரு வினாடி உதவி செய்தது. Just one moment of understanding makes so much difference. அந்த ஒரு க்ஷண பொழுது புத்தி வந்ததே எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது பாருங்க. Difference between heaven and hell. பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம். Difference between eternal death and eternal life. நித்திய மரணம் நித்திய வாழ்வு அதற்குள்ள வித்தியாசம். One moment. ஒரு க்ஷண பொழுது. One understanding. ஒரு புத்தி. A moment when your eyes can be open and you can see the truth. கண்கள் திறக்கப்பட்டு சத்தியத்தை காணக்கூடிய அந்த வினாடி நேரம். I tell you my friend, நான் உங்களுக்கு சொல்லட்டேன், none of us are hanging on the cross. நம்மள யாருமே சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. People always say when those days I remember Christians are always trying to baptize people. பாருங்க, எனக்கு அந்த நாள்ல அவருக்கு மக்கள் எப்பவுமே கிறிஸ்தவங்க மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதிலே இருப்பாங்க. ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ போட்டு அமைக்கிறணும் உள்ள. So these people always want to get away from it. ஆகவே இவங்க to me I don't do that, because if you are saved you will be coming after me, say when can I have baptism? நான் அப்படி எல்லாம் செய்யல. ஏன்னா என்ன பொறுத்த வரையில நீங்க ரட்சிக்கப்படுறது நீங்களே வருவீங்க, எப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். Every Sunday, including this Sunday, I had so many people come and ask me, can you give me baptism? I want baptism. When can I have baptism? பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை உட்பட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, இன்னும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல, எப்போது எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீங்க சொல்லுங்கன்னு. ஹலோ, because they are ready. ஏன்னா அவங்க ரெடியா இருக்காங்க. But some people are saying, சில என்ன சொல்றாங்க, well, did the thief on the cross take baptism, brother? சிலுவையில தொங்கின அந்த கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? I said to one, he is hanging on the cross, how can he take baptism? நான் கேக்குறேன், சிலுவையில தொங்கி நிக்கிறான், அவன் எப்படி எடுக்க முடியும்? If a person asks such questions, then he is not ready for baptism. He is probably not saved, doesn't understand anything. ஒரு ஆளை யாராவது கேட்டாங்கன்னா அவருக்கு அதனா என்னன்னே புரியலன்னு அர்த்தம். ஒருவேளை ரட்சிக்கப்படாமலே கூட இருக்கலாம் அந்த ஆளு. If a person is truly saved, ஒரு ஆள் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா, then he say, what does Jesus want me to do? He wants me to stand on top of my head, I will stand there. He wants me to hang, I'll hang. What does he want me to do? I'm ready to do it. நான் என்ன செய்யணும்னு இயேசு சொல்றாருங்க, நான் தொங்கணுமா தலைகீழா நிக்கணுமா என்ன பண்ணணும் சொல்லுங்க, அப்படியே செய்றேன்னுவா. ஹலோ, there's a big difference. பெரிய வித்தியாசம் இருக்கு. So I don't bother with people who ask me this question. I say, all right, you be the thief on the cross, you go. ஆகவே இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேக்குறவங்க எல்லாம் விட்டுருது, நீங்களும் அந்த சிலுவையில் இருக்கிற கல்லனை போல இருங்க போங்கன்னு.
but none of you are hanging on the cross ஆனா today. உங்களில் ஒருவராக இன்னைக்கு சிலுவையில தொங்கிட்டு இல்லை. But there are some who have had a lifetime of failure. ஆனால் சிலர் வாழ்நாள் முழுவதும் தோல்வியிலேயே இருக்கிறார்கள். Had a past that is terrible. கடந்த காலம் ரொம்ப மோசமா இருக்கும். You failed again and again and again. திரும்ப தோல்வியை Maybe you அடைந்திருக்கலாம். have come to nothing. ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலைக்கு I வந்திருக்கலாம். am here to preach the message of hope to you. இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை பிரசங்கிக்கவே நான் I இருக்கிறேன். am telling you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். There is one moment of truth. இந்த சத்தியத்தை அறிகிற ஒரு சின்ன பொழுது When you understand that Jesus Christ is the Son of God who came to take your sin away and to save you. இயேசு தேவகுமாரன் என் பாவங்களை போக்க என்னை ரட்சிக்க அவர் வந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், That moment, my friend, your past is erased. You are into a new future. அந்த சினப்பொழுதிலே உங்கள் கடந்த காலம் அழிக்கப்பட்டு புதிய எதிர்காலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். Amen. ஆமென். You believe that? அதை நம்புறீங்களா? See, I'm just giving you some examples of what difference understanding can make. பாருங்க, புத்தி உண்டாகும் போது அது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்க முடியும். அந்த உதாரணத்தை சொல்றேன் When நான். you fail to understand, your whole life is lost, your future is lost, eternity even is lost. புரிந்து கொள்ள தவறும் போது உங்கள் வாழ்க்கையே நாசமாய் போகிறது, உங்கள் எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போகிறது, நித்தியமே இல்லாமல் போகிறது. One moment of understanding makes absolute difference, total difference, where everything is changed. ஆனால் புத்தி உண்டாகும் போது எல்லாமே மாறுகிறது, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. Some of the greatest gifts that God has given to man has not yet been recognized by men. தேவன் மனுஷர்களுக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய தாளங்களும் வரங்களும் இன்னும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. They have not understood. அவை இன்னும் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறது. People are searching, but they have not found it. மக்கள் தேடிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் கண்டுபிடிக்கல. They don't have an understanding. ஏன்னா புத்தி இல்லை. And I'll tell you one story that has been told, a true story that has been told in America. அமெரிக்காவில் சொல்லப்படுற ஒரு உண்மை கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். In the 1800s, 1800ஆம் ஆண்டுகளிலே people reported finding gold in certain places. ஒரு சில இடங்களிலே தங்கம் இருப்பதாக மக்களுக்கு சொல்லப்பட்டது. So some people left their state in which they were living, they sold their farms and sold their houses and moved to these areas where they suspected there may be gold and they may find gold. In that country, when you find gold, it's yours. You can own it. பாருங்க, அந்த நாட்டில் வந்து நீங்க தங்கத்தை கண்டுபிடிச்சா அது உங்களுக்கே சொந்தம், அந்த மாதிரி ஒரு சட்டம். ஆகவே மக்கள் சிலரெல்லாம் தங்களுடைய வீடுகள், தங்களுடைய நிலங்கள், பண்ணைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தங்கம் எங்க இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு குடிபெயர்ந்து போனார்கள். And they went to dig for gold. தங்கத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள் தங்கத்துக்காக. In the 1800s, one young couple left the state and the farm which they had, where they worked hard to support themselves, to go for a gold rush. அந்த 1800 ஆண்டுகளிலே ஒரு இளம் தம்பதியினர் அவங்களுக்கு இருந்த அந்த பண்ணை விட்டுட்டு தங்கத்துக்காக எல்லாம் போனாங்களே, நாமும் போனாங்க. They wanted to be prosperous. ஏன்னா அந்த அளவுக்கு செழிப்பா இருக்க விரும்பினார்கள். They just didn't know how. எப்படின்னு தெரியல அவங்களுக்கு. They've always been poor. ஏன்னா எப்போதும் ஏழைகளாக இருந்து வந்தார்கள். The only thing they had was the farm. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் அந்த ஒரு பண்ணை தான். So they sold it. அவங்க அதை விட்டார்கள். Thought they'll strike gold. போனா தங்கம் கிடைக்கும்னு நினைச்சாங்க. So they traveled far and wide and in search of gold. ஆகவே தங்கத்தை தேடி எல்லா இடத்திலும் அலைந்தார்கள். They went and bought properties and failed to strike gold. போய் பல இடத்துல சொத்து வாங்கினாங்க, எங்கேயுமே தங்கம் கிடைக்கல. All lost. எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். Completely became bankrupt. முற்றிலும் ஒரு பைசா கூட இல்ல கையில. Then they ended up in Europe. கடைசியில் ஐரோப்பாவில் போய் சேர்ந்தார்கள். After many years of working hard to just make a hand to mouth existence there. அங்கே அவர்கள் பிழைப்பதற்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய காலம். ஆகவே ரொம்ப காலம் அப்படியே இருந்தாங்க. And after many years they returned to America. ரொம்ப காலம் கழித்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தார்கள். They were interested in going back to their state and looking at the farm from which they came. அப்போ மறுபடியும் அவருடைய சொந்த மாநிலத்துக்கு போய் அவங்க எந்த பண்ணையில இருந்து வந்தாங்களோ அந்த பண்ணையை பார்க்கணும்னு ஆசை வந்தது. From farm that they sold. அவர்கள் விற்று போட்டார்கள் அந்த பண்ணை, அதை பார்க்கணும்னு. When they went near the farm, they could not even get near it because there was security and the whole thing was fenced and there was tight security all over that farm. பண்ணை பகுதிக்கு செல்லலாம்னு பார்த்தா அந்த பண்ணையை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பு ரொம்ப பலமா இருந்தது. And they asked what the reason was. கேட்டாங்க எதுக்காக இப்படி இருக்குன்னு. It turned out that the farmhouse that they had sold was the second largest gold reserve in America. என்ன சொல்லப்பட்டதா, அவங்க விற்று போட்ட அந்த பண்ணையில தான் அமெரிக்காவிலே இரண்டாவது அதிகபட்ச தங்கம் இருக்கிற இடமா. Now it belonged to the government. இப்போ அது அரசாங்கத்துக்கு சொந்தமாகி விட்டது. It's right
right there. அங்கேயே இருந்தது. They were standing in it the whole time. நாளெல்லாம் அதுல தான் They அது were மேலேயே நின்னுட்டாங்க. sleeping on it the whole அதுல time. அது மேலேயே தூங்கிட்டு இருந்தாங்க. They were plowing the ground the whole time. அந்த நிலத்தை தான் எப்போதுமே உழுதுட்டு இருந்தாங்க. They were working on it the whole time. அதுல தான் எப்போதுமே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். Isn't that a sad story? ரொம்ப பரிதாபமான கதை இல்ல அது? They sold it for nothing almost. ஏறக்குறைய சாதாரண விலைக்கு வித்து போட்டாங்க. Because they thought this is no good. ஏன்னா இதனால ஒரு பயனும் இல்லைன்னு நினைச்சாங்க. They thought everything, you got to go so far to get this and get that. இதை பெற்றுக்கொள்ள அதை பெற்றுக்கொள்ள ரொம்ப தூரம் போகணும் அப்படிதான் நினைச்சாங்க. Many people are like that today. இன்றைக்கு பலரும் அப்படிதான் இருக்காங்க. They are on the wrong road to in search of success. அவர்கள் வெற்றியை தேடி தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். Everybody wants prosperity. எல்லாருக்கும் செழிப்பு வேண்டும். Everybody wants success. எல்லாரும் வெற்றியை விரும்புகிறார்கள். But in their ignorance they search for it and go after it in the wrong way. ஆனால் தங்கள் அறியாமையிலே அதை தேடி தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். I tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், prosperity and success is not very far. வெற்றியும் செழிப்பும் வெகு தூரத்தில் இல்லை. It's not so far that you have to cross the sea to go. நீங்கள் கடல் கடந்து செல்ல வேண்டிய அளவுக்கு தூரத்தில் இல்லை. The Bible says that he has not put it very far from you. வேதம் சொல்லுகிறது அதை வெகு தூரத்திலே அவர் வைக்கவில்லை என்று. The Bible says, வேதம் சொல்லுகிறது, it is nigh thee even in thy mouth. அது உனக்கு மிக அருகிலே உன் வாயிலே இருக்கிறது. The word of faith which we preach. அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. You are hearing the faith message today. நீங்கள் இன்றைக்கு விசுவாச பிரசங்கத்தை கேட்கிறீர்கள். Where is the gold? இந்த தங்கம் எங்கே இருக்கிறது? Where is the prosperity? உன்னுடைய செழிப்பு எங்கே இருக்கிறது? Where is the abundance? உன்னுடைய சம்பூர்ணம் எங்கே இருக்கிறது? Where is the plenty? நிறைவு எங்கே இருக்கிறது? Not very far. வெகு தூரத்தில் இல்லை நண்பர்களே. It is in the word. இது வார்த்தையில் இருக்கிறது. And if the word is in your mouth, அந்த வார்த்தை உங்களுடைய வாயில இருந்தால், it is just 1 inch below your nose. அது உங்க மூக்கு கீழே 1 இன்ச் கீழே இருக்கு. Hello. So near. அவ்வளோ அருகில இருக்கு. And you are searching for it everywhere. ஆனா நீங்களும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கீங்க. You're telling everybody, pray for me brother. எல்லார்ட்டையும் சொல்லுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். Do something for me. எனக்காக ஏதாவது பண்ணுங்க. And somebody says, yeah, we are fasting for you only. அவங்களும் சொன்னா, உங்களுக்காக தான் நாங்களே உபவாசம் இருக்கிறோம். Fasting is good. உபவாசம் நல்லதுதான். But if there is no understanding, what is the use of fasting? ஆனா புத்தி இல்லைன்னா உபவாசம் இருந்தா என்ன பிரயோஜனம்? Fasting doesn't increase understanding. உபவாசம் இருக்கிறதுனால புத்தி அதிகமாகணும் ஒண்ணும் If you கிடையாது. are fasting and going to the word and getting understanding, that's good. உபவாசம் இருந்து வசனத்தை வாசித்து புத்தி வந்துச்சுன்னா அது நல்லது. Amen. ஆமென். Understanding is what is behind everything. புத்தி தான் எல்லாவற்றுக்கும் பின்னாலே இருக்கிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, you will conduct yourself with understanding. அப்போது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். Have good success. நீ நல்ல வெற்றி பெறுவாய். Amen. ஆமென். Well, next week we'll come back. அடுத்த வாரம் நாம் திரும்ப Shall we வருவோம். all stand together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Amen. ஆமென். Well, get ready for some exciting truths. பரவசமூட்டக்கூடிய சத்தியங்களை கேட்க போகிறீர்கள். ஆகவே ஆயத்தமாய் I'll tell இருங்கள். you what I'm going to preach about next week. அடுத்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லிடுறேன். I'm going to preach about how you can have enough sense to understand the financial deliverance that God sends your way. தேவன் உங்களுக்கு பண விஷயத்திலே விடுதலை அனுப்புகிறாரே, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவு தேவை. அதை குறித்து பேச போகிறேன். Some people are sitting right here but they don't understand it. சிலர் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆனாலும் புரியுறது இல்ல. God as a financial deliverer coming to you to instigate you, to provoke you so that you may believe and you may receive. நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்ப, தட்டி எழுப்ப தேவன் ஒரு ஆளை உங்களிடம் அனுப்ப போகிறார். And some people don't get it. சிலருக்கு அது புரியுறது இல்ல. They're standing right before that person and they don't know. அவருக்கு முன்னாடி தான் நின்றுப்பாங்க, அது அவர்தான் தெரியாது. Next week I'll show you. அடுத்த வாரம் காண்பிக்கிறேன். How when you see the God sent financial deliverer you can understand. தேவனால் அனுப்பப்படுகிற பண விஷயத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த ஆளை நீங்கள் கண்டு அதை அறிந்து கொள்ளும்போது எப்படி விடுதலை உண்டாகுது. Amen. ஆமென். Let's all lift up our hands and praise God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். Praise you Jesus. ஹalleluya. Thank you Father. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. Praise God. ஸ்தோத்திரம். Oh, we worship you Father. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். Thank you Father. நன்றி கர்த்தாவே. Loving heavenly Father. எங்கள் அன்பின் பரலோக In the பிதாவே. name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் உம்முண்டே வருகிறோம். Thank you Lord for your grace which has so abundantly bestowed upon us all things. கர்த்தாவே எல்லாவற்றையும் எங்களுக்கு ஏராளமாய் சம்பூர்ணமாய் தந்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். Everything that we need is already in us waiting for us to recognize it. எங்களுக்கு தேவையான எல்லாம் ஏற்கனவே எங்களுக்குள்ளே இருக்கிறது.
எப்போது நாங்கள் அதை காண்போம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Every person, young and old, acknowledge it today and recognize it. இன்றைக்கு இங்க இருக்கிற வயதானவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் அதை அங்கீகரிக்கட்டும், அதை ஏற்றுக்கொள்ளட்டும். Help us to comprehend these truths. இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். Help us to see as you see, நீர் காண்கிற வண்ணம் நாங்கள் காண உதவி செய்யும். so that we may have success. அதன் மூலமாக நாங்கள் வெற்றியை காணட்டும் So that கர்த்தாவே. every family may have success. ஒவ்வொரு குடும்பமும் வெற்றி So that பெறட்டும். every individual may have ஒவ்வொரு success. தனிநபரும் வெற்றி So பெறட்டும். that every single one can walk in prosperity. ஒவ்வொரு தனிநபரும் செழிப்பிலே நடக்கட்டும் கர்த்தாவே. We give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Now may the grace of our Lord Jesus நம்முடைய Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் the love of கிருபையும் the Father, பிதாவின் the அன்பும் fellowship of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் abide with each and every one of us for now and forever. இன்றும் என்று சதா காலமும் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக. Amen. ஆமென்.